வணக்கம் வாக்காள பெருமக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். நீங்க நல்லா ஊத்து கூர்ந்து கவனிச்சு பாருங்க. நீங்க என்னதான் அழகழகா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் போட்டாலும் அதுக்கு மேக்சிமம் ஒரு 20 லைக் 30 லைக் வரும். ஆனா நீங்க அழகா ஒரு பூனைக்குட்டியவோ நாய்க்குட்டியவோ போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா உடனே ஒரு நேச்சுரல் போட்டோகிராஃப் எடுத்து போட்டீங்கன்னா அதுக்கு நிறைய வியூஸ் போகுது. அதே மாதிரி நீங்களோ நானோ எவ்வளவு கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணி போக எவ்வளவோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி போட்டாலும் அதுக்கு வியூஸ் கம்மியா தான் போகும். அதே சிக்கன் 65 எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம நாட்டில் இருக்கிற 90% பேருக்கு தெரியும். ஆனா ஹவு டு மேக் சிக்கன் 65 அப்படின்ற வீடியோ 1,00,000 வீடியோ யூடியூப்ல இருக்கு. அது எல்லா வீடியோலையும் ஒரே இதை தான் செய்ய போறானுங்க. சிக்கன் எடுக்க போறானுங்க, மசாலாவை பரட்டி உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்றாங்க. ஆனா எல்லா வீடியோவுமே குறைஞ்சது 10,000 வியூஸ்ல இருந்து கோடிக்கணக்கான வியூஸ் வரைக்கும் போயிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏன் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் போய்கிட்டே இருக்கும் மனிதர்கள் கிட்ட இருந்து. அதெல்லாம் ஏன் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம மண்டைக்குள்ள சுரக்கிற சில ஹார்மோன்ஸ், எல்லாமே ஹார்மோன் செய்யும் கலகம் தானடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப சடனா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், நம்மளுக்கு ஒரு நிம்மதி, எதையோ சாதிச்ச வெறி கங்காவோட கண்ணில் பார்த்தேன் அப்படி மாதிரில அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போதுதான் நம்மளோட உடம்புக்குள்ள டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். என்னது அது? எனக்கு ஒரு பிளேட் வேணும். எங்க கிடைக்கும்? அந்த டோபமைன்ற ஹார்மோன் தான் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அந்த டோபமைன்ற ஹார்மோனை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாம ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல சக்சஸ்ஃபுல்லாகவோ இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைபையோ ஒரு சேர்ஃபுல்லான ஒரு ஆளையோ கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி எல்லாருமே அசிங்கமா திட்டுவாங்க. அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி 2 பேர் அசிங்கமா திட்டதான் செய்வான். அவனை விட்டுருங்க. நம்மளை உண்மையிலே கேர் பண்றவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு டோபமைனை பரிசா கொடுக்கலாம். நீங்க என்னென்னமோ பரிசா கொடுக்கறத விட அவங்களுக்கு டோபமைனை பரிசா கொடுத்தீங்க அப்படின்னா எப்பயுமே உங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ ஹவு டு கிவ் டோபமைன் வேணுமாடா கண்ணா? அப்படி கேளு. ஸோ டோபமைன் கொடுக்கறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு சடன் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது. நம்ம பெருசா அவங்கள பாராட்டி புகழ்ந்து தள்ளணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம ஆஃபீஸ்ல இருக்கும்போது நம்ம ஜூனியர் ஏதாச்சும் பண்ணியிருந்தோன்னு சூப்பரா நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்ம அம்மா சமைச்சு கொடுக்கும்போது அம்மா சூப்பரா இருக்குமா, சமைச்சது வேற லெவல்ல இருக்குமா அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டி அண்ணா கதவை திறந்து விட்டாருன்னா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு டக்குன்னு ஒரு 5 ml ஒரு மூடி டோபமைன் எடுத்து அவங்க வாயில ஊற்றி விட்ட மாதிரி அப்படியே மூஞ்சி பிரஷ் ஆயிரும். ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் நம்ம அதுக்காக போய் காக்கா பிடிக்கணும், தலையில ஐஸ் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்க ஜென்யூனா போடுற எஃபர்ட்டுக்கு நம்ம சின்னதா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். அந்த காம்ப்ளிமெண்ட் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா யாருக்குனாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு திருப்பி வரும். ஸோ டோபமைன் கொடுத்தால்தான் டோபமைன் திருப்பி வரும். சரி, இவ்வளவு பேசுறோமே, எனக்கு நீங்க எப்படி டோபமைன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன பண்றீங்களோ இல்லையோ இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. எப்பயுமே டல்லா மூடியா இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்துக்க பாருங்களேன், அவங்களுக்கு சொல்றேன் எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் கொஞ்ச நாள் தான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இன்னும் 1 வீக்ல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் இது கிரிஞ்சா இருந்தாலும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதுதான் டோபமைன் எஃபெக்ட். இந்த ஃபேஸ்புக்ல கூட நிறைய பேர் சாமி போட்டோவை போட்டு இல்லைன்னா ஒரு சின்ன பாம்பு போட்டோவை போட்டு இதை ஷேர் செய்யுங்கள், ஒரு வாரத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? டோபமைன் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து பழகுங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு. அடுத்த டெக்னிக் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நம்ம உலகத்துக்கு அதிகமா தேவைப்படுறது இதுதான், கைண்ட்னஸ்னா நீங்க உடனே சேவை செஞ்சு அன்னை தெரசா மாதிரி உருகி உங்களோட வாழ்நாளையே அர்ப்பணிக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க செய்யற சின்ன சின்ன கைண்ட்னஸ் கூட அடுத்த மனிதர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிலிர்ப்பை கொடுக்கும். சிலிர்ப்பு மீன்ஸ் இந்த வீடியோல பொறுத்த சிலிர்ப்பு மீன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னபடி டோபமைன். ஸோ நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோரை திறந்துட்டு அடுத்து ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அப்படி ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஒரு செகண்ட் நீங்க ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஹோட்டல்ல கை கழுவிட்டு அந்த ரோட்டு கடையில் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை கழுவிட்டு அந்த கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து பின்னாடி வர்றவங்களுக்கு இந்தாண்ணா அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அண்ணா உங்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டார். அடுத்து எப்போ பார்த்தாலும் தம்பி அப்படிம்பாரு. இல்லை நீங்க பஸ்ல போகும்போது ஒரு பெரியவர் நின்றுகிட்டு வச்சுக்கோங்க, தாத்தா நீங்க கொஞ்சம் உட்காடுறீங்களா அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது அவருக்கு ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் டோபமைன் அப்படி தட்டி விட்டுரும். ஸோ அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? ஒன்லி குட் வைப்ஸ், அவ்வளவுதான். அந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது பெரிய மூட நம்பிக்கையோ அதெல்லாம் அதை பத்திலாம் நான் பேசுறவங்கள. ஆசீர்வாதம்னா உங்களுக்கு ஒரு நல்ல குட் வைப்ஸ்.
குட் வைப்ஸ்னா உங்களுக்கு ஒரு ஹார்மோன் செக்ரேஷன், அவ்வளவுதான். வின் வின் சிச்சுவேஷன். உங்களுக்கு ஒரு 5 ml டோப்பமைன், அவருக்கு ஒரு 5 ml டோப்பமைன் பார்சல், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க வந்து கைண்ட்னஸா இருங்க. கைண்ட்னஸ்னா நீங்க எப்பயுமே வந்து சாந்த சுரூபமா இருக்கணும்னு கிடையாது. எப்பப்ப நீங்க வந்து திருப்பி நோன்னு சொல்லணுமோ, எப்ப திருப்பி பதில் பேசணுமோ அந்த நேரத்துல பேசுங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம ஐ எம் ஆட்டிடியூட் கிங், ஐ எம் ஆட்டிடியூட் குயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேணும்னே மூஞ்ச உருன்னு வச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லார்ட்டையுமே கைண்ட்னஸா இருங்க. ஏன்னா எல்லாமே ஒரு நாள் மாறிடும். நீங்க எப்பயுமே எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறது கிடையாது. யார்ட்டையும் வந்து நீங்க வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்க போறது கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரு கூடயும் கூட இருக்கும்போது எல்லாருக்கும் அவங்க கூட கொஞ்சம் கைண்டா நடந்துக்கோங்க. சரியா? ஸோ ரொம்ப பிலாசபி கிளாஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ரியாலிட்டி. இதை பழகுங்கடா மனித பதர்களா. மூணாவதா பேச போற டெக்னிக் வந்து யாருக்கு வந்து யூஸ் ஆகுதோ இல்லையோ, குறிப்பா வந்து கப்பல்ஸ் லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவர்ஸ், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்களுக்குலாம் வந்து நிறைய யூஸ் ஆகும். நீங்க வந்து எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்டோ எவ்வளவு பெரிய கிஃப்ட்னாலும் யாருக்குனாலும் கொடுத்துடலாம். ஆனா நீங்க ரொம்ப முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை கொடுக்க முடியும். அதுதான் டைம். ஸோ நீங்க ஒரு ஆளுக்கு உங்களோட டைமை கொடுத்தீங்கன்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டோபமைன் செக்ரேஷன் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து ஒருத்தவங்ககிட்ட உட்காந்து என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்கறதுக்கே இப்ப ஆட்கள் கிடையாது. அப்படியே கேட்டாலும் சும்மா தலையாட்டிக்கிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான், அவன் பாட்டு தலையாட்டிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது அவங்களுக்கு மேற்கொண்டு வெந்த புண்ணுல வெடிய கொண்டு போய் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜென்யூனா ஒரு மனிதர்களுக்கு டைம் கொடுங்க. அவங்க புலம்புறதை உட்காந்து கொஞ்ச நேரம் கேளுங்க. அதுக்காக ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா டே டிபாட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுலேயே வந்த தப்பும் கிடையாது. ஸோ ஜென்யூனா உங்களோட டைம் வந்து நீங்க கொடுங்க. உங்க வீட்டுக்கு நீங்க போன உடனே நீங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்லை ஒய்ஃபா இருக்கலாம், இல்லை உங்களோட சிப்ளிங்ஸா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். எப்ப வீட்டுக்கு போனோடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உட்காந்து போனை நோண்டுறதோ, டிவியை பார்க்கறதோ, இல்லைன்னா கேம் விளாடுறதோ அந்த மாதிரி பண்ணாம அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour உட்காந்து உங்க வீட்டுல இருக்கவங்க கூட என்னம்மா இப்படி நான் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour ஷேர் பண்ணி பாருங்களேன். அவங்க வந்து உங்களுக்கு அப்படியே அடிக்ட் ஆயிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து டோப்பமைனுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு. அதே மாதிரி டோப்பமைன் அடிக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து லாஸ்டா நான் பேசுறேன், மறந்துடாம பாருங்க. ஸோ இதோட இன்னொரு வெளிப்பாடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஸோ கிஃப்ட்னா ரொம்ப காஸ்ட்லி கிஃப்ட்லாம் கிடையாது. ஒருத்தவங்க எதிர்பார்க்காத நேரத்துல டக்குன்னு சின்னதா நீங்க செய்யற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஸோ எப்படின்னா நீங்க வந்து ஆஃபீஸ்ல வந்து யாருக்காச்சும் பர்த்டே, கூட இருக்கவங்களுக்கு பர்த்டே அப்படின்னா நீங்க சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கி அவங்க டேபிள்ல வச்சுட்டு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த டேபிளை திறந்து பார்க்கும்போது அந்த கிஃப்டோட வேல்யூ 10 ரூபாயா இருக்கலாம், 20 ரூபாயா இருக்கலாம். ஆனா அதை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கோடி அருவி கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு டோப்பமைன் அருவியா கொட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்ல ஏதாச்சும் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களை அதுல இருந்து கொஞ்சம் விலக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாத்தீங்களா டோப்பமைன் உங்களை எங்க இருந்தெல்லாம் காப்பாத்துது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சின்ன சின்ன கிஃப்ட் வந்து நீங்க ரேப் பண்ணி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். இல்ல வீட்டுல இருக்கவங்களை வந்து சடனா ஃபோன் பண்ணி வா இன்னைக்கு நம்ம படத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எங்கேயா கூட்டிட்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் சின்ன சின்ன சடன் கிஃப்ட் கொடுக்கும்போது பயங்கரமான டோப்பமைன் செக்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம 4 டெக்னிக்கையும் பார்த்துட்டோம். டோரா ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா 4 விஷயங்கள் டோப்பமைன் சுரக்கிறத அதிகரிக்கும். என்னென்னு சொல்லுங்க? காம்ப்ளிமெண்ட், கைண்ட்னஸ், டைம், கிஃப்ட். இந்த 4 விஷயத்த நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமானவங்க யாரு அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த 4 விஷயத்த தூக்கி அப்படியே அவங்க மேல அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி உங்களோட லைஃப்பும் ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுதான் சயின்டிபிக். சந்தோஷத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன். ஸோ மறந்துடாம இது எல்லாத்தையும் உங்கள் லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையுமே நாளையிலேருந்து நான் சொன்ன நாளையுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 3 பண்ணலாம். யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு கண்டிப்பா காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. யாராச்சும் ஒரு ஆள் கிட்ட கண்டிப்பா கைண்ட்னஸா இருங்க. யாராச்சும் ஒரு ஆளுக்கு உங்களோட டைமை அட்லீஸ்ட் 10 minutes ஆச்சு கொடுங்க. அது வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவோ அப்பாவோ இல்லை உங்க ஒய்ஃபாவோ ஹஸ்பண்டாவோ இருந்தா இன்னும் பெட்டர். இல்லை உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட ஓகே. யாருக்காச்சும் ஒரு ஆள் உங்க டைம் கொடுங்க. கிஃப்ட் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி கொடுங்க. டெய்லி கிஃப்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டோப்பமைனே இல்லாம போயிடும். காஞ்சி வறண்டு போயிடும். அதனால சொன்ன 3 மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி டோப்பமைன் டாக்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா ஆல்கஹால், சோசியல் மீடியா அடிக்ஷன், பான் அடிக்ஷன், இது எல்லாமே வந்து டோப்பமைன் டாக்ஸிக்.
என்ன அப்படின்னா சடனாக உங்களுக்கு ஒரு ப்ளஷர் கொடுக்குது அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் உள்ள ஆல்கஹால் போட்டீங்க அப்படின்னா சடனாக உங்களோட மைண்டே மாறி உங்களோட அப்படியே போதையில் மிதக்கிறமே இருக்குடா அப்படின்னு சொல்லுவீங்க. அது எல்லாமே டோப்பமைன் டாக்சிஃபிகேஷன் சடனாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பெக்கு குடிப்பான், அவனுக்கு டோப்பமைன் வந்து கொட்டும் உள்ள. அடுத்த நாள் வந்து அதே அளவு குடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது. ஒரு கிளாஸ் 2 கிளாஸாக மாறும், குவார்டர் ஆகும், ஹாஃப் ஆகும், ஒரு ஃபுல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபுல் குடிச்சு பழகிட்டான்னா குவார்டர் குடிச்சா அவனுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது, அவன் ஃபுல் குடிச்சே ஆகணும். அப்படிதான் வந்து அடிக்ஷன் ஆகுது. ஸோ இது வந்து ட்ரங்க் அடிக்ஷன் கிடையாது, இது இன்டைரக்ட்லி டோப்பமைன் அடிக்ஷன். அதே தான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட டக்குன்னு வந்து ஃபோனை பார்க்காம இருக்கவே முடியாது. இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் சோசியல் மீடியா ஃபுல்லி கிடையாது, சோசியல் மீடியாவில் இருந்து என்னால் விலகி இருக்க முடியுது. ஒன் டே ஃபுல்லாக சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணலனாலும் எனக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாத அளவுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே நம்ம போஸ்ட்டுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட் வந்திருக்கு, யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறதே ஒரு விதமான அடிக்ஷனாக தான் இருக்குது. நான் வந்து இந்த யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ண புதுசில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு வியூவுக்கும் எனக்கு வந்து ஒரு மாதிரி உள்ள என்னமோ பண்ணும். ஸோ காலப்போக்கில் நான் வந்து ஒரு சில வீடியோக்கள் நல்லா போகும், ஒரு சில வீடியோக்கள் ஃப்ளாப் ஆகும், காப்பிரைட் கிளைம் வரும், ஸ்ட்ரைக் வரும். இது எல்லாத்தையும் கடந்து இப்போ வந்து ஒரு ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். நான் வீடியோ போடுறது என்னோட வேலை, வியூஸ் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கேன். இதே மைண்ட் செட் எல்லாத்துக்குமே வந்துருச்சு அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கூடி சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஆல்கஹால் அண்ட் சோசியல் மீடியா, எக்ஸஸ் யூசேஜ் ஆஃப் சோசியல் மீடியா அண்ட் பான். ஸோ பான் பார்க்குறதும் வந்து பயங்கரமான டோப்பமைன் டாக்சிஃபிகேஷன். அதை வந்து நம்ம வந்து என்னடா வீடியோவில் வந்து இந்த மாதிரி பேசுகிறானே, சின்ன குழந்தைய பார்ப்பாங்க, இல்லை ஃபேமிலியாக பார்ப்பாங்க என்னோட வீடியோ, மேபி சில பேர் இது சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாருக்குமே வந்து தெரியறதுல தப்பு கிடையாது. ஏன்னா இந்த எஜுகேஷன் இல்லாதனால தான் நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மூணுமே டோப்பமைன் டாக்சிஃபிகேஷன். ஸோ டோப்பமைன் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதுக்கு என்னன்றதை பாருங்க. டோப்பமைன் அப்படின்றது ஒரு அற்புதமான விஷயம். அதை வந்து அளவாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நான் மேலே சொன்ன 4 விஷயத்தை யூஸ் பண்ணி அளவாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் முழுக்க அப்படியே ஜாலியாக அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். தயவுசெய்து அதை ஓவர் கன்சியூம் பண்ணி டாக்ஸிக் ஆகிக்காதீங்க. டோப்பமைனுடன் வாழுங்கள். டோப்பமாய நமக.